தஞ்சாவூர் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்மளோட பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயிலும் அதோட நிழல் விழுகாத அதிசயம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் அதுக்கு இணையாக ஒரு அதிசயம் அங்கே இருக்குது அப்படின்னா சரஸ்வதி மஹால் நூலகம் அப்படிங்கிற நூலகம் தான். ஏன்னா பல்லாயிரம் ஆண்டுகளாக உள்ள ஏடு இருக்கு இல்லையா, அந்த ஏடுகள் இன்னும் அங்கே வச்சு பாதுகாக்கப்பட்டுட்டு வருதான். ஸோ இதில் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், நான் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே அந்த ஊரோட நூலகத்துக்கு தேடி தேடி அங்கே போய் உட்காந்து படிப்பேன். ஸோ நான் எத்தனையோ நூலகத்துக்கு போயிருக்கேன், பல்லாயிரக்கணக்கான புக்கு பள்ளமாக இருக்க நூலகத்துக்கும் போயிருக்கேன். ஒரு வீட்டில் ஒரு மூலையில் ஒரு வாடகைக்கு பெஞ்சு போட்டு நடத்துகிற நூலகத்துக்கும் நான் போயிருக்கேன். சில நூலகத்தில் நான் நாட்கணக்காக தங்கியிருக்கேன், அங்கேயே இருந்து படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல நூலகத்துக்கு நான் போயிருக்கேன். எல்லா நூலகமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா நூலகத்துலேயுமே அந்த பெண்ணு கயிறால் தான் கட்டப்பட்டிருக்கு. நம்ம லைப்ரரியன் கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, அது எப்பயுமே அந்த பெண்ணை ஒரு கயிறில் கட்டி ஒரு முடிச்சு போட்டு தான் வச்சுருப்பாங்க. அதில் தான் நம்ம சைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா நூலகத்துலேயும் அது சேமாக தான் இருக்குது. சில நூலகம் என்ன சொல்கிறது, காத்தோட்டமாக இருக்கும், ஸ்பேஷியஸாக இருக்கும். சிலது எப்படா அங்கேருந்து போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி நூலகம் எப்படி இருந்தாலும் நான் அந்த புக்குக்குள்ளே ஒரு குட்டி குட்டி பூச்சியாக இருக்கும், ஒரு சில்வர் கலரில் வெள்ளி பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் புத்தக புழு மாதிரி, அந்த பூச்சி மாதிரி நிறைய நாள் நான் லைப்ரரியிலே இருந்திருக்கேன். அதில் நான் ஒரு முக்கியமான லைப்ரரி சொல்லணும் அப்படின்னு, புனேல இருக்க பாண்டர்கர் ஓரியன்டல் ஆய்வு நிலையம் அப்படின்னு ஒன்று. அங்கே என்னென்னா மகாபாரதம் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஏடுகள் நிறையாகவும் இந்திய மொழியில் எல்லா மொழிகள்லேயும் இருக்கிற மகாபாரதம் குறித்த ஏடுகளும், அப்புறம் இன்னமும் நிறைய ஆய்வாளர்கள் மகாபாரத ஆய்வு செய்கிறதுக்கு அங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். அந்த லைப்ரரியை விட பல மடம் பல வருஷம் தொன்மையான பழமையான லைப்ரரி தான் நம்ம தஞ்சாவூரில் இருக்க சரஸ்வதி மஹாலாம். ஸோ இந்த மஹால் சரபோஜி மன்னரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அமெரிக்க பல்கலைக்கழகத்துலேருந்து நிறையா பேர் இங்கே தான் இன்னும் ஆய்வு செய்கிறாங்க. அதாவது நம்மளோட சரஸ்வதி மஹால் நூலகத்தில் தான் இன்னும் நிறையா பேர் ஆய்வு செய்கிறாங்க அமெரிக்காவிலேருந்து அப்படின்னு